Hi, 10th standard students க்கு next important sum algebraல linear equation சால்வ் பண்றது தான். அது நமக்கு ஃபெமிலியர் தான். இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதை கொஞ்சம் பாருங்க. Question x plus 20 is equal to 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z. அதாவது நம்மகிட்ட எப்பவுமே 3 லீனியர் ஈக்குவேஷனை கையில போட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். ஒரே ஈக்குவேஷன் தான், அந்த ஒரு ஈக்குவேஷனுக்குள்ள 3 ஈக்குவேஷன் இருக்குது. நாம தான் என்ன செஞ்சு பிரிச்சு பார்த்துக்கிடணும். இந்த ரா மெட்டீரியல்ல இருந்து தங்கத்தை பிரிச்சு எடுப்பாங்களே அத மாதிரி இந்த லீனியர் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் இதுக்குள்ள இருக்குது. இதை நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கறோம் அப்படிங்கறத நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இது ரெண்டையும் டேக் x plus 20 is equal to 3y by 2 plus 10. அது எப்படி மாறும்? இதை ஒன்றுமே செய்யக்கூடாது, அப்படியே வச்சுக்கிற வேண்டியதான். இதை என்ன செய்ய, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 20 by 2. Again 2 வச்சு இந்த கிராஸ் மல்டிப்ளை 2x plus 40 is equal to 3y by 20. Then x-ஐயும் y-யும் ஒரு பக்கம் வச்சுட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்னொரு பக்கம் கொண்டு போனோம். 2x minus 3y ஆயிரும். 3y லெஃப்டில் வரும்போது அகைன் 20 ப்ளஸ் 40 அங்கே ஒடிக்கும் போது மைனஸ் 40ஆக மாறிவிடும். which implies 2x minus 3y is equal to minus 20. அவ்வளோதான், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. அதே எப்படி இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எடுத்தோமோ அதே போல இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் எடுங்க. டேக் 3y by 2 plus 10 is equal to 2z plus 5. ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். 2க்கும் z-க்கும் வித்தியாசம் தெரிகிற மாதிரி எழுதுங்க. என் ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் இருக்கும்ட்டு 2z இப்படி எழுதுனீங்க அப்படின்னா இன்விஜுவலேட்டருக்கு அதெல்லாம் தெரியாது. அவருக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கு, இசட் பார்க்க 2 மாதிரி இருக்கு, இல்ல 2 பார்க்க இசட் மாதிரி இருக்கு அப்படின்னா அவர் பாட்டு முட்டையை போட்டுட்டு இங்கேயும் முட்டையை போடுவாரு, சம்மோட ரிசல்ட்லையும் முட்டையை போட்டுருவாரு. ஸோ என்ன செய்யுங்க, எழுதும் போது லெஜிபிளா அழகா எழுதுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்ன செய்யுங்க, அதே போல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3y plus 20 is equal to 2z plus 5. கேர்ஃபுல்லாக எழுதுங்க, 2க்கு இசட்டுக்கு வித்தியாசம் தெரியுற மாதிரி. அகைன் 3y minus 2z, இந்த 2z லெஃப்டில் கொண்டு போயாச்சு. 5 minus 20 plus 20 அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. which implies 3y minus 2z is equal to minus 15. அவ்வளோதான், செகண்ட் ஈக்குவேஷன் ரெடி. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் டேக். என்ன செய்யுங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 2z plus 5 is equal to 110 minus y plus z. வாங்க, 2z plus 5 is equal to 110 minus உள்ள போகும்போது minus y and minus z. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக லெஃப்டில் கொண்டு வாங்க. 2z plus y plus z is equal to 110 minus 5. என்ன நடக்கும், 2z-ஐயும் பார்க்கணும், ரெண்டுக்கு சிம்பிள் ஒன்று போல இருக்கு. அப்போ ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். 3z plus y is equal to 105. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ரெடி. கொஞ்சம் பாருங்க, எக்ஸையும் ஒய்யையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. ஒய்யையும் இசட்டையும் ரிலேட் பண்ணி 2 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம பாட்டு என்ன செஞ்சிட வேண்டியதா, சம்ம செஞ்சிட வேண்டியதான். இப்போ என்ன செய்யுங்க, இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் எடுத்து மொத்தமாக எழுதிக்கலாம். என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, 2x minus 3y is equal to minus 20 and 3y minus 2z equal to minus 15. Again 3z plus y is equal to 105. 3 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு அப்புறம் மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி எழுதியாச்சு. வேறு வச்சுக்கலாமா, ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனையும் பாருங்க, இது ரெண்டுமே சேம் கான்ஸ்டன்ட் டேர்மில் இருக்கு.
ஸோ இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணலாம். எப்படி எலிமினேட் பண்ணுறது? 2z இருக்குது, இங்கே 3z இருக்குது. ஆர்டர் வேணா மாற்றி விட்டுக்கலாமா? 3z + y வேணா y + 3z எடுத்துக்கலாம். y + 3z பார்க்க கரெக்டாக ஒன்று போல் இருக்குங்களா? ரைட். இப்போ இது ரெண்டையும் பாருங்கள். இங்கே 3y இருக்குது, இங்கே வெறும் y தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 3 வந்து என்ன செய்யுங்க? 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × ஈக்குவேஷன் 3 இம்ப்ளைஸ் என்ன நடக்கும்? 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3y + 9z = 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15,315. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. 3y - 2z = -15. இதை செய்கிறோம். சிம்பிள் ஒன்று போல் இருக்கனால அப்படி சப்ட்ராக்ட் பண்ணால் கீழே ஃபுல்லாக சிம்பிள் மாறும்போது என்ன ஆகிடும்? அடிபட்டு போயிடும். அடிபட்டால் 11z = இங்கே யார் வருவா? 3 ஆட் பண்ணணுமா? 330. ஸோ விச் இம்ப்ளைஸ் z = 330/11. 111 is 11, 30 11 sir, which implies z = 30. z-க்கு வேல்யூ கிடைச்சாச்சு. ஸோ z-ஓட வேல்யூவை கொண்டு போய் இந்த ரெண்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2 எடுங்க. என்ன சொல்லுது? 3y - 2z = -15. இந்த இடத்துல யாரை சப்ஸ்டிட் பண்ணணும்? z-ஐ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ 3y - 2 × 30 = -15. Simplifies. 3y - 60 = -15. 3y = -15. -60 அந்த பக்கம் போகும்போது +60 ஆக மாறிவிடும். ப்ளஸ் 3y = 45 + 40. Which implies y = 45/3. 1 3 is 3, 3 is 3 and 5 3 is 15. Implies y = 15. யாரோட வேல்யூ கிடைச்சாச்சு? ஒய்யோட வேல்யூவும் கிடைச்சாச்சு. நம்ம பாக்கி யார் தான் வேணும்? z கிடைச்சாச்சு, y கிடைச்சாச்சு, x மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ x இருக்கக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். 2x - 3y = -20. இந்த இடத்துல யாரை சப்ஸ்டிட் பண்ணணும்? y-ஐ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2x - 3 × 15 = -20. 2x - 45 = -20. 2x = -20 + 45. Simplifies. 2x = 15. 2x = 45 இருந்து 20 போச்சுன்னா வாட்? 25. which implies x = 25/2. இது அதே நம்மளால என்ன செய்ய முடியாது? சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ ஆன்சரை மொத்தமாக எடுத்து விடுங்க. ஹென்ஸ் x = 25/2 and y = 15 and z = 30. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ண முயற்சி பண்ணி டெசிமல் ஆக்கி அதில் ஏதாவது தப்பு நடக்கும். அது எதுக்கு? அவ்வளோதான். தனித்தனியாக என்ன செய்யணும்? ஈக்குவேஷன்ஸை பிரித்து எடுத்துட்டு 2 எலிமினேட் பண்ணி நம்மளால என்ன செஞ்சிட முடியும்? இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து எழுத வேண்டியது மிக மிக அவசியம். இன்விஜிலேட்டர் நோட் பண்ண வேண்டியது இதை தான் நோட் பண்ணுவாங்க. ஆன்சர் கரெக்டாக இருந்தால் உள்ள ஸ்டெப்ஸ் பார்க்கறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. டிக் பண்ணி உங்களுக்கு தர வேண்டிய மேக்ஸிமம் மார்க்கை தந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ டோன்ட் மிஸ் டு ப்ராக்டிஸ் தோஸ் சம்ஸ். See you in the next class. Thank you.